பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. பெரும்பாலும் என்னை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் நான் ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. உண்மைதானே? பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஊழியக்காரனாக தெரியாது. அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பினை கொடுத்த முதலாவது தேவாதி தேவனுக்கும், பிற்பாடு அன்பு மாமா முறையாகுது உங்கள் உபதேசர் அவர்களுக்கும், வாய்ப்பு தந்த கமிட்டி மெம்பர் யாவருக்கும் நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடுகிறார்களோ நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, இங்கே ஒரு சில ஜனங்களாய் எங்களை கூடி வந்து, சபையாராய் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய சத்திய வார்த்தையை தியானிக்க இந்த தேவன் உதவி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மனுஷ நாவுகள் அல்ல தகப்பனே, தேவனுடைய நாவுகள் என்னோடு பேசட்டும். நீர் பேசுவீராக. நாங்கள் மனுஷனை பார்க்க வரல, உம்மை மாத்திரமே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்களோடு பேசு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. யார் இங்கே நல்லா சூப்பராக பைபிள் வாசிப்பீங்களா? பைபிள் ஓகே, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், அதில் 1 சில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இந்த நாளில் திடீர்னு நான் பல்லட சர்ச்சுக்காக கிளம்பணும். ஒய்ஃபை கொண்டு வந்து வேலையில் விட்டுட்டு திரும்பி நான் வீட்டுக்கு போய் குளித்து கிளம்பி நான் பல்லட சர்ச்சுக்கு போகணுன்னு ஆயத்தமாக இருந்தேன். அந்த நேரத்தில் சரி கொஞ்சம் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேக்கரியில் இருக்கும்போது தச்சையில் உங்கள் உபதேசரை பார்க்க நேரிட்டது. என்னமா அப்போலாம் நீங்கள் போகலையான்னு கேட்டார். இல்லை போகணுமாம்மா, கிளம்பிக்கிட்டேன். நைட்டு ஒரு சின்ன மீட்டிங் இருந்தனால மீட்டிங் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால நான் கிளம்பிட்டேன் அப்படின்னேன். அப்போது சரி இன்றைக்கி இங்கே வாங்க அப்படின்னாரு. என்ன திடீர்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம்தான் வீட்டில் கிளம்புற நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தபோது, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அநேகருக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அநேகருடைய கேள்விகளுக்கு இது நல்ல ஒரு பதிலை கொடுக்கறதா இருக்கும். கொஞ்சம் மீறி போனால் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். உங்களுடைய வழக்கத்தை விட அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தப்பில்லை, நீங்கள் உட்காருவீங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் சரி, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறீங்களா? 5:1 சில வசனங்களை. ம் ஆ ம் 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 ஆமென். வாசிங்க வாசிங்க. ம் 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 ஆமென். வாசிங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினத்தில் இந்த வசனங்களில் பல தடவை நம்ம என்ன பண்ணியிருப்போம்,
கேட்டிருப்போம். எத்தனை பேர் இந்த வசனங்களை கேட்டிருக்கிறீங்க? எல்லாருமே கேட்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு கம்பல்சரி என்ன ஆயிரும், இந்த வார்த்தை வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வார்த்தை மூலியமாக இன்னைக்கு நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது யாருக்காவது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுமா? என்ன பேசுவேன் அப்படி கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா பேசுவோம். சரியா? என்ன பேசுவேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா? சொல்லுங்க. ஆமா, நீ இது வரைக்கும் நீ மீன் பிடிச்சு கொண்டு இருந்த, இன்னைக்கு இனிமேல் நீ என்ன பண்ண போற, மனுஷர்களை பிடிக்கிறவராக இருப்ப அப்படின்னு சொல்லி ஊழிய அழைப்பை கொடுத்து சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க. சொல்லுங்க. வேற யாரு? நீங்க இது வரைக்கும் நீங்க பல தடவை இந்த டிஎல்சியில மெயினா வர்றது 7வது மாசத்துல வர வேண்டிய செய்தி இது. இது வரைக்கும் நம்ம சொல்லி ஒரு ஆசீர்வாதத்துக்காக 2 படகு அமிலத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வெறுமையா இருந்தவன், வலையை எளிமையா அலசி கொண்டிருந்தவன், இன்னைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போய் நல்ல மீன்களை பிடிச்சு கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். அப்படிங்கிற மாதிரி பல சத்தியங்களை இது என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில ஒரு வித்தியாசமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உங்களுடைய பேச விரும்புகிறார். அல்லேலூயா. வித்தியாசமாக. அதுல கடைசி நம்ம வாசித்தோம் இல்லையா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொன்னான். கவுனிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பிரதர். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு எத்தனாவது? சீமோன் பேதுரு அதை கண்டு, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். கவுனிங்க, நல்லா கவுனிங்க. ஒண்ணுமே இல்லாம ரா முழுவதும் பிரயாசப்பட்டு இரவும் முழுவதும் என்ன பண்றான்னா, சீமோன் பேதுரு அந்த கடல்ல போய் என்ன பண்றான், மீன் பிடிக்கிறதுக்கு போறான். ஒரு மீன் கூட என்னல்ல அகப்படல. காலையில வெறுமையா கடலுக்கு கரைக்கு திரும்பி வெறுமையான வலை என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அலசி கொண்டிருக்கிறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். வெறுமையா அலசி கொண்டிருக்கிறான். இப்ப இயேசுங்கிற ஒரு நபர் வராரு. நல்லா கவனிச்சுங்க. அது வரைக்கும் இயேசுன்னு யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஊழியக்காரர் வராரு, பிரசங்கம் பண்றாரு, படவில் ஏறி பிரசங்கம் பண்றாரு, நல்லா இருக்க பிரசங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அது வரைக்கும் என்ன பண்றான், சிந்தித்து கொண்டு இருந்திருப்பான். அந்த பேதுருவனுடைய படகை எடுத்துட்டு போய் காலத்துல என்ன பண்றாரு, வா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஆழத்துல வலையை வீசுன்னு சொல்றாரு. ஆழத்துல வலையை வீசுறாரு. வீசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்றாரு பேதுரு, நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்ட, ஒன்னும் அகப்படல, நான் மீனவன். நல்லா கவனிச்சுங்க, நான் மீனவன், எனக்கு தெரியும் எங்க எந்த வகையான மீன் இருக்கும், எப்ப பிடிச்சா எப்ப மீன் அகப்படும், மட்ட மத்தியானத்துல என்ன சொல்றது, மீன் பிடிச்சா மீன் சிக்குமா அவனுக்கு தெரியும். எப்போ எந்த மீன் ரெஸ்ட் எடுக்கும், எப்போ சோர்ந்து போய் இருக்கும், எப்போ அமைதியா இருக்கும், அந்த நேரத்தில் பிடிக்கிறது அப்படிங்கிறது மீனவனுக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வரலாறு சொல்லுகிறது, அவர் தச்சனுடைய மகன். தச்சனா என்னது, மர வேலை செய்கிறவருடைய மகன். மர வேலை செய்கிறவருடைய மகனுக்கும் மீன் பிடிப்பதற்கும் சம்மந்தமே கிடையாது. கேட்டிருக்கலாம் ஒரு வேளை, நான் அன்னைக்கு பைபிள்ல போடல, ஒரு வேளை கேட்டிருக்கலாம். சில அனாவசியமான காரியங்கள் எல்லாம் மறைச்சிருக்கலாம். நான் என்னுடைய அபிப்பிராயம், நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்னும் அகப்படலையே அப்படிங்கிற போதே நினைச்சிருக்கணும், பல வார்த்தைகளை பேசியிருப்பான். அப்படி நானா சொல்றது. அப்படி இருந்தும் நீர் ஒரு போதகன் என்பதற்காக நான் என்ன பண்றேன், நீர் ஊழியக்காரர், ஊழியக்காரருடைய வார்த்தையில கீழ்ப்படியணும், ஒரு தெய்வ வார்த்தை இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், நான் போடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வலைய போடுறாரு. வலை கிளியத்தக்கதான மீன்கள் என்ன ஆகுது, பிடிக்கப்படுது. இதுதான் இந்த கதையினுடைய சாரம்சம். 2 படகு அமிழத்தக்கதான மீன்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, என்னுடைய வார்த்தைகள் மூலியமா என்ன பண்றாரு, பிடித்து கொடுக்கிறார். நீங்களா இருந்தா, நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? வாழ்நாள் முழுவதும் அவர் பாதத்துல கிடப்போம். உண்மைதானே? உண்மைதானே? சும்மா ஒன்றும் இல்லை, இங்கிருந்து
பல்லடத்துக்கு யாராவது லிஃப்ட் கொடுத்துட்டா எத்தனை நன்றி சொல்றோம். உண்மைதானே? ரொம்ப நன்றிங்க. அதுவும் அவரு இங்கிருந்து வெட்டுப்பட்டாங்க கூட தான் சரி, இங்கிருந்து அரசங்காடு தான் போக வேண்டியது, நமக்காக கொண்டு போய் பல்லடத்துல விட்டுட்டார், பஸ் ஸ்டாண்ட்லயே விட்டுட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சரி, ரொம்ப நன்றிங்க. நீங்க அங்கதான் அவருக்கு அங்கே பாதியிலேயே இறங்குறது, இறக்கி விட்டுருக்கலாம். எனக்காக அங்க கொண்டு போய் என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கிறீங்க அப்படிங்கறக்காக என்ன பண்ணிருமோ பல வார்த்தைகளை சொல்லி நமக்கு என்னென்ன வார்த்தை தோணுதோ நல்லா சொல்லியிருப்போம். ஆனா பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு என்ன பண்ணுங்க, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகு, தயவு செய்து என்னை விட்டு என்ன பண்றீங்க, போயிருங்க. நீங்களா தான் சொல்லுவீங்களா? நமக்கு அடிச்சதெல்லாம் லக்கி பிரைஸ். இவரை வச்சு என்ன பண்ணிடலாம், வீட்டை கட்டிடலாம். இவரை வச்சு என்ன பண்ணிடலாம், பங்களா வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம். எல்லாமே நமக்கு என்னன்னு தோணும். ஆனா பேதுரு நினைத்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, பேதுரு நினைத்ததுக்கு காரணம் என்ன? அதுல அது கீழே வசனமே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். அடுத்த வசனம். இல்ல நான் இல்ல அதாவது நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க போகிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் போட்டிருக்கு இல்லையா? ஏன் இப்படி? அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூர்ந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக அப்படி சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறாமைன்னு அர்த்தம். எப்படி? எவனுக்குமே மீன் கிடைச்சிருக்காது. மீனவர்கள் அத்தனை மீனவர்கள் இருந்திருக்கிறாங்க, அத்தனை மீனவர்களுக்கும் யாருக்குமே மீன் கிடைச்சிருக்காது. காலையில போனவங்க யாருக்குமே மீன் கிடைச்சது. மட்ட மத்தியானத்துல போய் ஒருத்தன் மீன் பிடிச்சிட்டு வர்றான் அப்படின்னா சக தொழில் செய்கிறவனுக்கு என்ன வரணும்? ஆச்சரியமெல்லாம் சும்மா என்ன இருக்கும், என்ன வந்திருக்கும்? பொறாம வந்திருக்கும். அதனாலதான் என்ன பண்றான்னா, இவன் பொறாமப்பட்டு நான் இதை என்ன பண்ண முடியாது, நான் நல்லா இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணிருங்க, அனாவசிய பயத்தினால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். மற்றவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான், சபையில போய் ஒரு பாட்டு பாடணும்னா இவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு பைபிள் வாசிக்கணும்னா அவங்க என்ன நினைப்பாங்க, சபைக்கு பைபிளை தூக்கிட்டு போகணும்னு போனா ஒருவேளை நம்மளை ஒரு மாதிரி நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கறக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை வேண்டாம் என்று என்ன பண்றோம்? உண்மையா இல்லையா? புரியுதா புரியலையா? வேற ஏதாவது லாங்குவேஜ்ல ஏதாவது பேசணுமா? எனக்கு தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பெருகச் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனே விரும்புகிற போது நாம மற்றவர்களை பார்த்துட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கறக்காக என்ன பண்றோம்? உதாசீனப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாத தேவனையே வேண்டாம் என்று என்ன பண்றோம்? ஒதுக்கி வச்சோம். உண்மைதானே? அது என்ன விளைவை கொண்டு வரும் அப்படிங்கிற 2 சம்பவங்களை வச்சு உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சீக்கிரத்தில் முடிக்க போகிறேன். உங்களுடைய அனாவசிய பயம் யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன், சொல்ல போகிறேன். அல்லேலூயா. இது அனாவசிய பயம் தானே. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவனுக்கு நல்லா தெரியும். இவனுக்கு இது ஆசீர்வாதத்தை கொடுத்தா, தேவன் ஆசீர்வதித்தா எந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மனுஷனுக்கும் என்ன பண்ண முடியும், தேவையில்லை, பதில் சொல்ல தேவையில்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். எந்த மனுஷனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனா நமக்குள்ளேயே அனாவசியமான பயத்தினால நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். இவங்க என்ன நினைச்சிருவாங்க,
நாம் ஒரு மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்றதுக்கு ஆலயத்துக்கு வரணும், ஒரு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு நினைச்சு வரணும்னு நினைச்சா மற்றவர்களை பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ஜெபத்தை என்ன பண்றோம், விட்டுறோம். ஆலயத்துக்கு போனோம், இது பலருக்கு அது மாதிரி தான் இருக்கும். அனாவசிய பயம், தேவையில்லாத பயம். இந்த தேவையில்லாத பயத்தினால நாம் எதையெல்லாம் இழந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. தேவையில்லாத பயம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்றோம், அசால்ட்டாகவும் அவன் என்ன நினைப்பாங்கிறக்கோசரம் நம்ம என்ன பண்றோம், அதை விட்டு தேவனையே விட்டு என்ன பண்றோம், விலகி போகிறோம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? உண்மைதானே? தேவனையே விட்டு அனாவசிய பயத்தினால வெக்கப்பட்டுட்டு ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு வசனம் வாசிக்கணும், ஒரு பாட்டு பாடணும், இல்லை இவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறக்க வெக்கப்பட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம விட்டுறோம். அந்த பாட்டு பாடுகிறது நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறனால என்ன பண்றது, யோசிக்கிறது கிடையாது. அவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க. இந்த தேவையில் அது இந்த செய்தியினுடைய தலைப்பை தேவையில்லாத பயம் தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது தேவையில்லாத பயம். அந்த கூட்டாளிகள் நினைச்சிட்டு போறானுங்க, அப்படித்தானே? அவனுக்கும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் பிரமிப்பாயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. இது நாளடைவில் ஒரு திடீர்னு ஒருத்தன் இவ்வளவு 2 படகு அமிலத்தக்க மீன் வரும்போது திடீர்னு ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான்னா யோசிப்பான்ல, என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற யோசிப்பான்ல. இதெல்லாம் தான் தேவையில்லாம உள்ள வருது. இந்த தேவையில்லாத பயம் ஒரு மனிதனை என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு 2 சம்பவங்களை வச்சு சீக்கிரமா நான் என்ன பண்ண போறேன், முடிக்க போகிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த தேவையில்லாத பயம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கெடுக்கிறதல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய காரியங்களையும் என்ன பண்ணும், கெடுக்கும். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இது எடுத்து வச்சுக்கோங்க. யோபனுடைய சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஊட்ஸ் தேசத்திலே யோபுன்னு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். அவன் திரளான ஆடு மாடுகளுடையவனா இருந்தான். செல்வங்கள் இருந்தது. 7 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். இதெல்லாம் என்ன வேணும், பைபிள்ல 5 வசனங்கள் அவனை குறித்து போடப்பட்டிருக்கும். அவன் எப்படி எல்லாம் இருந்தான் அப்படிங்கிறது நான் கேட்கிறேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்னை பாருங்க. இதெல்லாம் இருந்தது. பைபிள்ல முதல்ல எழுதும் போதே, சரித்திரம் எழுதும் போதே, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருந்தான்னு சொல்லி சரித்திரமே அவனை குறித்து சொல்லப்படுது. அது மாத்திரமல்ல, பிசாசு, யோபை குறித்து பிசாசு சொல்லும் போது இயேசு தேவனே சொல்றாரு, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனா இருக்கிறான்னு தேவனே சாட்சி கொடுக்கிறார். சரித்திரம் கொடுக்கிறது மட்டுமில்ல, தேவனே கொடுக்கிறார் சாட்சி. அப்படி இருந்தும் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறவனுக்கு ஏன் அழிவு வந்தது? ஏன் ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் மாண்டு போனார்கள்? ஏன் ஒரே நாள்ல அத்தனை ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாமே? நீங்க வீட்டுல போய் அந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அவனுக்கு எத்தனை ஆடு மாடுகள் இருந்தது, மிருக ஜீவன்கள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது, என்னென்ன இருந்தது அப்படிங்கிறது வசனம் சொல்லுது. கிழக்கத்திய புத்திரர்களை பார்த்து வேர்ல்டு லெவல்ல அவன் பேர் பெற்றவனா இருந்தான். உலக அளவில் அவன் பேர் பெற்றவனா இருந்தான். உண்மையா இருந்தவன். ஏன் நடந்தது சொல்லுங்க பாப்போம். யோபு மேல கண் வச்சுட்டான். யோபு சோதிக்கிறார். நம்பிக்கை, அவன் மேல ஒரு நம்பிக்கையினால் என்ன பண்றாரு, யோபுவை சோதிக்கும்படி என்ன பண்றாரு, ஒண்ணு சத்துருவானவன் கண் வச்சுட்டான், இன்னொன்னு தேவன் சோதிக்கிறார். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இதுவரைக்கும் நமக்கு போதிக்கப்பட்டது அப்படிதான் போதிக்கப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு ஒரு புது காரியத்தை காமிச்சு கொடுக்குறேன். முழுக்க அவனுடைய அழிவுக்கு காரணம் யோபு தான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? முழுக்க அவனுடைய அழிவுக்கு காரணம் தேவனோ பிசாசோ கிடையாது. தேவன் சோதிக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது.
பிசாசு அவனை அழிக்கணுங்கிறது தேவையே கிடையாது. பிசாசுக்கு இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு முழுக்க காரணம் யோபு தான். எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். வசனம் இருக்கு, இதெல்லாம் அப்படியே ஃபுல்லா வாசித்து நம்ம இந்த செய்தியே எடுத்தோம்னா 2.5 மணி நேரம் எடுப்பேன். நல்லா புரியும்படியே 2.5 மணி நேரம் செய்தி எடுக்கலாம். ஆனா டைம் இல்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதுல வசனம் நல்லா போட்டிருக்குது. பிசாசு சொல்றான், தேவ சமூகத்தில் இருக்கும் போது பிசாசு சொல்றான், அவனை சும்மாவா நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க? அவனை ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, அவனுடைய எல்லைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறீங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. என் பைபிள்ல போட்டிருக்கு, உங்க பைபிள்ல போட்டிருக்குதான்னு தெரியல. போட்டிருக்குதா? அவன் எல்லைகளை சுற்றிலும் என்ன பண்ணிருக்கிறீங்க? பாதுகாத்திருக்கிறீங்க. வீட்டை சுற்றிலும் நம்ம ஜபிக்கிறோம், என்னுடைய வீட்டை சுற்றிலும் அக்கினி மதில்களை போடுகான்றவர். எல்லைகளை சுற்றிலும் வேலி அடிச்சு பாதுகாத்திருக்கிறீங்கன்னு பிசாசு சொல்றான். எப்படி வந்தது அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க, யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமா? யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நான் பயந்த காரியம் யாரு? ஆமென். யார் பயந்த காரியம்? எப்படி? யார் பயந்த காரியம்? யோபு பயந்த காரியம் எனக்கு வந்தது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது பிசாசுக்கு அவனை அழிக்கணும்னு பிசாசுக்கு எண்ணம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பிசாசுக்கு அவனை அழிக்கணும்னு எண்ணம் இருக்கு. அவனை போய் பார்க்கறாரு. இதுதான் எல்லை கோடுன்னு வைங்களேன். யோபுனுடைய வீட்டினுடைய எல்லை இந்த கேபிள் இருக்கு. பார்க்குறான். அது யோபுனுடைய மனைவிகள், பிள்ளைகள், இப்படி எல்லாமே இருக்கிறாங்க. எதுலையாவது அவனை என்ன பண்ணணும்? வீழ்த்தணும். எதுலையாவது குற்றம் இருக்குதான்னு பார்க்குறான். பார்த்தா அவன் உத்தமனா இருக்கிறான். அவன் வேலை ஸ்தலங்களில் அவன் செய்கிற எல்லா காரியத்திலும் உத்தமனா இருக்கிறான். சரி, தேவ பயம் இருக்குதா பார்க்குறான். உண்மையா தேவ பயம் இருக்கு. சன்மார்க்கனா இருக்கிறான். எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறான். பொல்லாப்புக்கு விலகிறான். எந்த பாவமும் அவங்ககிட்ட இல்லை, என்ன இல்லை. எதுலையுமே பிடிக்க முடியல. எதுலையுமே யோபுவை பிசாசுக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, உள்ளதான் போய் அவனை அழிக்கலான்னு சொல்லி காலடி எடுத்து வச்சா நெருப்பா வருது. காரணம் என்ன? தேவன் எல்லைகளை சுற்றிலும் வேலி அடைத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதுகாத்திருக்கிறார். காலை வச்சாவே இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரி என்ன பண்ணுது? நெருப்பா வந்து பிசாசை அழிக்குது. இப்ப எப்படி பிடிக்கலான்னு பார்த்து எட்டி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை மட்டும் பிசாசு கவனிக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பயம். ஒருவேளை என் பிள்ளைகள் செத்து போயிடுவாங்களோ. அதுல 1ஆம் அதிகாரத்தை 3வது வசனம், ஒரு 5வது வசனத்துக்கு மேல வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு மேல. வாசி. கவுனிங்க, யோபுனுடைய வீட்டு பசங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வீட்டில் விசேஷத்தை வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டு வீட்டில் உறம்புகளெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ண கலகலான்னு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் பாவமே பண்ணல. யோபுக்கு ஒரு எண்ணம் வருது. ஒருவேளை, எப்படி? ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ. அவன் செய்யவே இல்லை. ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோன்னு தேவையில்லாத பலிகள் என்ன பண்றான்? உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன். நம்ம போய் நல்லா தூங்கி எந்திரிக்கிறோம். தூங்கி எந்திரிச்சு வெளியில வரும்போது யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க? இறந்து கிடக்குறாங்க. நீங்க என்ன, நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்னடா வம்பா இருக்குது,
யார் வந்து இது பண்ணாங்களோ, எப்படி வந்து செத்து போனாங்களோ அப்படின்னு நினைப்போம். முன்னாடி இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். திடீர்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னன்னே தெரியலைங்க, ஒருவேளை நான் கொன்றுப்பணும் அப்படின்னு நீங்க என்னைக்காவது இது பண்ணுவீங்களா? அந்த மாதிரி தான், ஒருவேளை நான் தான் தூக்கத்துல கொலை பண்ணிட்டனும், அனாவசியம். அந்த மாதிரி பிள்ளைகள் பாவமே செய்யல, ஆனா பாவம் செய்யாத பிள்ளைகளுக்கு பாவ நிவாரண பலி. அனாவசிய பயம். பிசாசு பார்த்துட்டான், இவன் பாவமே பண்ணலையே, இவன் பிள்ளைகள் பாவமே பண்ணலையே, இவன் பாவம் பண்ணாத பிள்ளைகளுக்கு ஒரு ஏன் போய் பலி செலுத்தணும்? அப்போ இவனுக்குள்ள தேவன் ஆசீர்வதித்து இருந்திருக்கிறாரு. அவன் எல்லைகளை சுற்றிலும் பாதுகாத்திருக்கிறாரு. இப்படி இருந்து இவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஆஸ்திகள் எல்லாம் போயிரும், பிள்ளைகள் எல்லாம் மறிச்சு போயிடுவாங்க, எல்லாமே விட்டுட்டு நமக்கு போயிடும், சொறி சிறங்கு வரும். இது எல்லாமே இவனுக்குள்ள என்னது? பயம். இந்த அனாவசிய பயத்தினால என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? எங்க அப்பா பத்தி சொன்னார் இல்லையா? எங்க அப்பா பத்தி சொன்னார். முதல் ஆளா இந்த டெடிகேஷன் அன்னைக்கு என்ன பண்ணாரு? வந்தாரு. ரெண்டாவது ஆளா வந்தாரு. நல்ல பரிச்சயமானவர். அவர் சொன்னதுக்காக சொல்றேன், குடும்ப தாயத்தெல்லாம் இழுக்கக்கூடாது, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன். எங்க அப்பாவுக்கு நார்மலா 50 வயசுக்கு மேலாச்சு அப்படின்னாவே என்ன ஆகும்? மனுஷருக்கு ஆக்சுவலா 50 வயசுக்கு மேல ஆச்சுனாவே உடம்புல பிரச்சனைகள் வரும், ப்ரெஷர் வரும், சுகர் வரும், ஏதோ வரும். இப்போ இருக்கிற காலத்துக்கு 20 வயசுக்கே வரும், ஏன் 4 வயசுக்கே வரும், ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது சாதாரணமாக ஒரு ப்ரெஷர் வந்தது. நல்லா தெரியுங்க, உங்கள் உபதேசியாருக்கு எங்கள் அப்பா எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாருன்னு நான் நல்லா தெரியும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க சொல்கிறேன். சாதாரண ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண வந்த ஒரு ப்ரெஷரு அவர் மறிக்கும் போது, ஒரு 20 வருஷம், ஒரு 15 வருஷம் கழிச்சு அவர் மறிக்கும் போது உடம்புல ஒரு பாட்டும் இல்லை, உடம்புல ஒரு பாட்டும் கிடையாது, எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே முடிச்சு. எப்படி தெரியுமா? பிரஷர் வந்து 6 மாசத்துல டோட்டலா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்படி அப்படின்னா, பிரஷர் வந்துருச்சு, ஆஸ்ல எல்லாத்துக்கும் வர மாதிரி பிரஷர் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, உள்ளுக்குள்ள பிரஷர் வந்துச்சுன்னு பயம் ஜாஸ்தி ஆகி போய், நான் முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு இஎஸ்ஐ பிஎஃப் பிடிச்சாங்க. அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நான் என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அப்பாவுக்கும் ஃப்ரீ தானே, கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் அவருக்கு என்ன இல்லை, மனசு கேட்கல. எங்கள் அக்கா கோயம்புத்தூரில் கேஜி ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல காசு செலவானா பரவாயில்ல, கேஜி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். கேஜி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயாச்சு. எதுக்கு? ப்ரெஷருக்கு. அடுத்து குப்புசாமி நாயுடு அதில் கேள்விப்பட்டு அதில் நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன பண்ணாரு, அங்கே போயாச்சு. அதுவும் பத்தாம ஜிஹெச், கோயம்புத்தூர் ஜிஹெச், இந்த 4 ஹாஸ்பிட்டல் போய், எதுக்கு? ப்ரெஷருக்கு. 4 ஹாஸ்பிட்டல் போய் 4 ஹாஸ்பிட்டல்லையுமே 3 வேளைக்கு மாத்திரை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, காலையில், மதியானம், நைட்டு. இந்த 4 ஹாஸ்பிட்டல் மாத்திரையும் போட்டார். உண்மைதானே? 4 ஹாஸ்பிட்டல் மாத்திரை என்ன பண்ணாரு, போட்டு. அனாவசிய பயம். சீக்கிரத்தில் என்ன ஆகணும், குணமாகணும். சீக்கிரத்தில் என்னாச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பயம். 4 ஹாஸ்பிட்டல் மாத்திரையும் 3 வேளைக்கும் போட்டா என்ன ஆகும்? எல்லாம் புடிங்கிட்டு போயிடும். உண்மைதான், ஆளே இல்லை, முடிஞ்சிச்சு. இங்கதான் வச்சிருந்தோம். அனாவசிய பயம். கவனிங்க, அனாவசிய பயம் நம்மளை மட்டும் இல்லை, யோபனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆஸ்தி முழுவதும் என்னாச்சு? ஆஸ்தி முழுவதும் போச்சு. ஆஸ்தி போனா போயிட்டு போகுது, குடும்ப பிள்ளைகளும் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வேளை அனாவசிய பயம் இருக்குதா? அது உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களை எல்லாத்தையும் பாதிக்கும். எல்லாத்தையும் பாதிக்கும்.
எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது தப்பா நினைச்சுட்டு போங்க, இருந்தாலும் நான் நடந்தது சொல்றேன். ஏதாவது எனக்கு ஒரு நன்மையான ஏதாவது ஒரு காசு வருது, ஏதாவது ஒரு சீட்டு போட்டு வச்சு ஏதாவது காசு வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு செலவு பண்ணு, நான் எப்படியாவது என்ன பண்ணணும், பிழைக்கணும். இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, என் வீட்டை இன்னும் முழுசா கட்ட முடியல. கடன் மேல எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ண பிள்ளைகளை நடத்தினான். அனாவசியமான பயம் உங்களை மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்களே என்ன வேணும் பாதிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ரெண்டாவது ஒரு காரியம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நான் மேலோட்டமாக சொல்லி முடிச்சுக்கிறேன். நீங்கள் அது வீட்டில் போய் என்ன பண்ணணும், வாசித்து பார்க்கணும். அதில் முதலாவது வசனத்தை மட்டும் வாசிங்க. என்னாகமும் பழைய ஏற்பாட்டின் இதில் ஆதியாகமும் யாத்ராகமும் லேவியராகவும் என்னாகமும் அப்படிங்கிற புஸ்தகம் இருக்கும். அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் அதுக்கப்புறம் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிங்க, நல்லா கவனிச்சுங்க. எகிப்து தேசத்திலிருந்து என்ன பண்றாங்க, கானான் தேசத்துக்கு தேவன் என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு வர்றாரு. என்னை பார்க்கணும். நீங்க வீட்டில் போய் அதெல்லாம் படிச்சு பார்த்துங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு என்ன பண்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. வர வழியில என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல நிறுத்தி, நான் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை என்ன பண்ணுங்க, ஒரு 12 பேத்த, ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரத்துல பேத்துல என்ன பண்ணுங்க, ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போய் அந்த தேசத்தை போய் சுற்றி பார்க்கும்படி, அதில் இருக்கிற வளங்களை, அதில் இருக்கிற மனிதர்களை, அதில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ண பார்வையிட்டு வாங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உதாரணத்துக்கு ஓப்பனா சொன்னா, ஒரு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே மொத்தமா போய் பொண்ணை பார்த்துருவாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 பேர் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, போய் அதுல ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டை சுத்தி எல்லாம் பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. கடைகளில் விசாரிப்பாங்க, புள்ள எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, வீடு வாசல் நல்லா இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, புள்ள இப்படி பக்கத்தில் போய் சும்மாவது புள்ள எப்படின்னு எல்லாம் விசாரிப்பாங்க. அதே மாதிரி தேவன் கொடுக்கிற நித்தியமாய் வாழக்கூடிய அந்த கானான் தேசத்தை போய் என்ன பண்ணுங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வர்றது மட்டும் இல்லை, அதுல இருக்கிற கனிகளை என்ன பண்ணுங்க, பொறிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, சொல்றாரு. மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. கவுனிங்க, ஒரு திராட்சை கொலை எப்படி இருக்கும், எத்த சூடு இருக்கும்? திராட்சை கொலை, அது திராட்சை பழம். கொலைன்னா எத்த சூடு இருக்கும், இவ்வளவு வெறுசு இருக்கும். ஆனா அந்த கானான் தேசத்துல 2 பேரு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனுடைய ஹைட்டுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசமா இருந்தது. அவ்வளோ செழிப்பா இருந்ததும். பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லி, சூப்பர் தேசமா இருக்கு, நல்லா இருக்கு தேசம். ஆனா அங்க இருக்கிற மனிதர்கள், அந்த வசனம் போட்டிருக்கு, ராட்சசர்கள். எப்படி? அங்க இருக்கிற மனிதர்கள் ராட்சசர்கள். நம்மளால என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எத்தனை பேர்? 12 பேர்த்துல 10 பேர் என்ன பண்றாங்க, தேவையில்லாத வதந்திகளை என்ன பண்றாங்க, பரப்புறாங்க. அங்க எகிப்து தேசத்துல பல அற்புத அடையாளங்களை செய்து கொண்டு வந்தார். நம்ம சொல்றோம் இல்லையா, செங்கடலை 2ஆ பிளந்து எரிகோ கோட்டையை முறியடிச்சு, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. 10 வாதைகளை கொடுத்து மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவன் வழி நடத்தினார்னு. எல்லா மகிமையும் பார்த்தவர்கள் ஒரு ரிசல்ட் போய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த தேசம் நல்லா இருக்குது, ஆனா அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதுல 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, சிறு பூச்சியை நசுக்கிறது போல நம்ம என்ன பண்ணலாம், நசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீதி இருக்கிற 10 பேரும் தவறான என்ன பண்றாங்க, தகவலை கொடுக்குறாங்க. அந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஜனங்கள் எல்லாருமே அனாவசிய பயத்தினால என்ன பண்ணாங்க, மாண்டு போனார்கள். அந்த தேசத்தை சுகந்தரிக்காதபடிக்கு, அந்த தேசத்தை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணாரு, மாறி போச்சு. ஒரு அனாவசிய பய. சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனால அந்த ராட்சசர்களை இது பண்ண முடியாதா?
அனாவசியமான பயம் ஒரு மனிதனை மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையும் அழிக்கும். அனாவசியமான பயம் அந்த மனிதனை மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தை மட்டும் இல்லை, அவனை சார்ந்திருக்கிற தேசத்தையே என்ன பண்ணும்? அழிக்கும். இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்ம பிரதமர் மோடி பயந்தாருன்னா என்ன ஆகும்? நம்ம முன்னாடி என்ன ஆகும்? கவனிச்சுக்கொள்ளுங்க. அனாவசிய பயம் உங்களை மட்டுமில்லை, உங்களை சார்ந்திருக்கிறவர்களை மட்டுமில்லை, உங்களுடைய தேசத்தையே என்ன பண்ணும்? அழிச்சு போடும். உங்களுடைய தேசத்தையே என்ன பண்ணும்? அழிச்சு போடும். இன்னைக்கு கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கும். சைனா விட்டே என்ன இல்லை, கொரோனா தாண்டி வரல. நியூஸ்ல தான் கேள்விப்பட்டுட்டு இருப்போம், கொரோனாங்கிற ஒரு வியாதி வந்திருக்குது, அது மனுஷன் என்ன பண்ணுது, வந்தது 3 நாள் என்ன பண்ணிடுது, அவன் அழிச்சு போடுதுன்னு. சைனா விட்டே என்ன ஆகாது, வந்திருக்குல. அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க டிவியில. மூக்குல சுவாசம் தெரியாது, நாக்குல டேஸ்ட் வராது, வந்திருக்காது. ஆனா என்ன பண்ணுவோம்? ஐயோ மூக்குல வாசம் அடிக்குதா, டேஸ்ட். உண்மைதானே? அனாவசிய பயம். உலக புகழ் பெற்ற இருட்டுக்கடை அல்வாக்காரன், உண்மைதானே? அவனுக்கு கொரோனாவே இல்லை, ஒருவேளை வந்திருக்குமோன்னு தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தெரியுமா? எத்தனையோ கோடீஸ்வரர்கள் ஒருவேளை வந்திருக்குமோன்னு சொல்லி பயந்து போய், பெருங்குடி மக்கள், குடிமக்கள் கொரோனா வந்தா இந்த சாராயத்தை என்னது சானிடைசரை குடிச்சு உள்ளுக்குள்ள குடிச்சு அந்த கொரோனா என்ன ஆயிரும்? டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. அனாவசிய பயம் ஒண்ணுமே இருக்காது, இது எங்கேயோ இருக்கும். நமக்கு என்ன ஆகும்? அந்த பயம் ஒருவேளை வந்திருக்கும். எத்தனையோ பேர் பயந்தே செத்து போனவங்க எல்லாம் இருக்குது. வராம, அந்த கொரோனா வராம பயந்தே செத்து போனவங்க இருக்குது. எங்க ஊர்ல அதே மாதிரி தான், கொரோனாவே இல்லை, பயந்தே செத்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய பயம் உங்களை மாத்திரமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவங்களை என்ன பண்ணும்? முன்னேற விடாமல் தடுக்கும். அதனால தயவு செய்து நம்மை உருவாக்கின தேவன், சர்வவல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். யோபுக்கு சொன்னது மட்டுமில்ல, சொல்றாரு, யோபை நீங்க ஆசீர்வதித்தது மட்டுமில்ல, அவன் எல்லைகளை சுற்றி என்ன பண்ணிருக்கீங்க? வேலி அடித்து பாதுகாத்திருக்கிறான். அது மாதிரி உங்களை ஆசீர்வதித்து மட்டுமில்ல, உங்கள் எல்லைகளை சுற்றும் என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் பாதுகாத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள என்ன பண்ணணும்? வேணும். நம்ம கூட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய அனாவசிய பயத்தினால தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எத்தனையோ பேரு மற்றவன் பேசுவான், மற்றவன் என்ன நினைப்பான்னு சொல்லி தேவன் கொடுக்கிற வேலையவே என்ன பண்ணிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறவங்க எல்லாம் இருக்கு. தேவன் கொடுக்கிற வேலையே, அது மட்டும் இல்லை, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல பிள்ளைய என்ன பண்றதில்லை, திருமணம் பண்றதில்லை. இந்த பிள்ளை போய் கட்டினோம்னா மற்றவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான். எங்க வீட்டில் அப்படித்தான். நான் கட்டின வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பொட்ட பிள்ளைங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஏன்னா ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டில் போய் கட்டியிருக்கிற, எப்படி அவன் சொல்றதுக்காக நான் கட்டாம இருந்திருந்தேன்னா தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் வெளியில சுத்திட்டு இருக்கிறேன், வெளியில அநேக இடங்களுக்கு நான் என்ன பண்றேன், பிரசங்கித்துட்டு வருகிறேன். இன்னைக்கு எனக்காக என்னுடைய பஸ் செலவுக்கு, என்னுடைய டிராவல் செலவுக்கு யார் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுமா? என் மனைவிதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம சம்பாதிச்சோம், இன்னைக்கு ஆண்டவருடைய அழைப்புனால என்ன பண்ணிருக்க, வெளியில வந்திருக்கிறேன். குடும்பத்தை பூரா பார்த்து கொண்டிருக்கிறது யாரு? அவங்கதான். நான் பார்த்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. அவன் மற்றவன் சொல்றாங்கிறக்கோசரம் நான் என் விட்டுருந்தேன்னா, தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு என்ன இருக்கும்? அவ்வளவுதான்.
அல்லேலூயா. நீங்கள் மற்றவரை பார்க்காதீங்க, உங்க உருவாக்கின தேவனை மட்டும் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுங்க. யாருக்காகவும் இந்த பாடல் வரிகள் சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான். சர்ச்சுக்கு போறியே, என்ன நடந்தது, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்ததுன்னு கேட்பாங்க. எனக்கு என்ன வந்தது, ஓயாம சர்ச்சுக்கு, எனக்கு ஒரு நாள் நிச்சயமா கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவன் கேவலமா பேசுறான் அப்படிங்கிறக்கோசரம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அது நமக்கு தான் லாஸ். அல்லேலூயா. இந்த அனாவசிய பயத்தை என்ன பண்ணீங்க, போக்கிறீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நித்தியமா பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? இப்படி எல்லாம் எழுந்து நிற்க, எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட அனாவசிய பயம் ஆண்டவரே எனக்குள்ள இருக்குது, என்னை விட்டு வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லா கண்களை மூடிக்கொண்டு இருதயத்தில் கை வச்சு, எல்லா கண்களை மூடிக்கொள்ளுங்க. எல்லா கண்களை மூடி இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிறதான அனாவசிய பயம், ஆண்டவரே ஒருவேளை பக்கத்துல ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் வந்ததுன்னா எனக்கும் வந்துருமோங்கிற ஒரு பயம் வரும். இல்லை அவங்க ஏதாவது மூச்சு திணறல போய் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்ததுன்னா எனக்கும் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த பயமே நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை முன்னேற விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. ஒருத்தனுக்கு தலைவலி வந்து அவன் மறிச்சு போயிருந்தான்னா நமக்கு வர சின்ன சாதாரண தலைவலி கூட ஒருவேளை அந்த மறிச்சு போற அளவுக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அனாவசிய பயம், மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுக்கு நடந்தது போல எனக்கும் நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு இந்த அனாவசிய பயத்தை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நான் பயப்படுகிறது மட்டுமில்லை, அது என்னை அழிப்பது மட்டுமில்லை, என் குடும்பத்தையும் அழிக்கும். நான் பயப்படுகிற பயம் என்னை அழிப்பது மட்டுமல்ல, என் குடும்பத்தை அழிப்பது மட்டுமல்ல, நான் இருக்கிற தேசத்தையே அது அழித்து போடும். ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற அனாவசிய பயம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்பா, என்னை விட்டு நீங்கட்டும், என்னை விட்டு அடியோடு அது நீங்கட்டும் அப்பா. உங்களுடைய பொற்பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய பொற்பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை என்னுடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா, உடைய மகிமையினால் என்னை நிரப்புங்க. இந்த அனாவசிய பயம் என்னை விட்டு கடந்து போகட்டும். மகிமையுள்ள பிதாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீ கொடுத்த வார்த்தையை நான் ஆண்டவரே, நீர் என்னக்காக நீங்கள் சொன்னீங்களோ அது ஆண்டவரே அப்படியே நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசி நீர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு நீ அளிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த வாய்ப்பினை கொடுத்த முதலாவது தேவாதி தேவனுக்கும் அன்பு உபதேசியார் சபை கமிட்டிகள் சபை விசுவாச பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கரம் இந்த சபையோடும் சபை பிள்ளைகளோடும் ஆண்டவரே இந்த ஊரை சுற்றிலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்குமானால் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் சந்திக்க இந்த தேவன் உதவி செய்யும். அப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக.